நியாயாதிபதிகள் 5:7 அந்த வசனம் சொல்லுது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. கடந்த வாரம் தியானித்தோம், நான் எழும்பும் அளவும். அப்போ நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் நீங்க கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும், அந்த காலங்களை நீங்க தாழ்த்த உங்களை சுற்றி சில காரியங்கள் பாழ்பட்டு தான் இருக்கும், சில காரியங்கள் செயல்படாம தான் இருக்கும், சில தடைகள் அது தடைகளாகவே தான் இருக்கும். நீங்க எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது அந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள் வெளிப்படும். ஆமென். தடைகளாவே இருக்குது, இந்த எரிகோ நகரவே மாட்டேங்குதுன்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்னும் பயன்படுத்தாமையே வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை குறித்த கவனத்தை இன்னும் நீங்க என்ன பண்ணல, அது ஃபோக்கஸ் பண்ணல, அந்த கவனத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் எழும்புற வரைக்கும் சில காரியங்கள் பாழ்பட்டு தான் இருக்கும், சில காரியங்கள் சீரற்று தான் இருக்கும், சில காரியங்கள்ல மாற்றத்தை பார்க்க முடியாம தடைகளோடு தான் என்ன பண்ணுவோம் இருப்போம், சில காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாம தான் இருப்போம். நான் எழும்புகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். நீங்க எழும்பிட்டீங்கன்னா காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பிச்சிடும். ஆமென். நீங்க எழும்பிட்டீங்கன்னா தடைகள் தானாக உடைக்கப்பட்ட ஆரம்பிச்சிடும். பேதுரு ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையில தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வராரு. அவர் தூக்க கலக்கத்திலேயே வராரு. அவர்கள் வாசல் கதவு அண்டை வரும்போது அவன் கதவை என்ன பண்ணான், பேதுரு ஏறி கதவை திறந்தார். காவல் சேனாதிபதியிட்ட கூப்பிட்டு திறங்கியான்னு சொன்னான். அவர் வந்தார், கதவு தானாய் திறக்கப்பட்டது. ஆமேன். நீங்க எழும்பிட்டீங்கன்னா கதவுகள் தானாக திறக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆமேன். நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்களுக்கான வாசல்கள் அது வழியை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் அப்படிப்பட்டது. ஆமேன். இப்ப நீங்க எழும்பணும். இது கடந்த வார செய்தியின் சுருக்கம். இந்த வாரம் அதோடைய செகண்ட் பார்ட், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். தாயாக நான் எழும்பணும். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ எழும்பு, ரெண்டாவது நீ தாயாக எழும்பு. எப்படி எழும்பணுமா? சிஸ்டர், நான் பிரதராகவே பிறந்துட்டேன், நான் எப்படி தாயாக எழும்புறது? வேதத்துல இருந்து ஒரு தாய்க்கான குணாதிசயம், ஆண்டவர் என்ன தாய் அது சொல்றாருங்கிறத சில காரியங்கள் நம்ம டைம் பொறுத்து நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, மார்க் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். மார்க் 3:35. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். மார்க் 3வது அதிகாரம் 35வது வசனத்துல. அப்போ முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாயாக எழும்பணும். நீ எழும்பணும், நீ தாயாக எழும்பணும். தாயாக எழும்பணும்னா என்ன? அந்த தாய்க்கான குணாதிசயம் என்ன? நம்பர் 1, தேவ சித்தத்தின்படி செய்யும்படிக்கு நீ எழும்பணும். ஆமேன். 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 பத்தல, எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா நான் பாட்டுக்கு இழுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு புரியல போலன்னு என்ன பண்ணிட்டே இருப்பேன், இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ ஆமேன் சொன்னால் எப்படி வரணும்? ஆமேன். ஆமேன். வாலிபர்கள் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம், வைப்ரண்ட்டாக இருக்கணும் நம்ம. ஆமேன். ஆமேன். ஸோ முதலாவது நான் தாயாக எழும்பணும்னா தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் எழும்பணும். ஆமேன். எத்தனை பேர் எழும்ப விரும்புறீங்க? தேவ சித்தத்தின்படி செய்வதற்காகவே நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்முடைய ஜீவன் நம்முடைய உடம்புல இன்னும் ஒட்டிட்டு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜீவன் எனக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கலன்னு அர்த்தம். அது ஒரு சைன். என் ஜீவன் எப்போ பிரியும்? தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த உலகத்துல இருந்து ஜீவன் எங்க போகும்? என்னை அனுப்பின கர்த்தர் இடத்திற்கு அது திரும்ப போகும். ஆமேன். அப்போ தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு நான் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவ சித்தத்தை செய்யறது எப்படி? தேவ சித்தத்தை எப்படி நான் தெரிஞ்சு கொள்வது? நமக்கு தெரியும், வேதாகமத்தில் ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு தான் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரருக்கு அறிவிக்கிறார். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது? என்ன வணங்குது. அந்த அரிக்கட்டுகள் 11 அரிக்கட்டுகள் என்ன வணங்கி நிற்குது. இந்த மாதிரி சொப்பனங்களை யோசிப்பு காண்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு என்ன பண்றாரு? அவங்க சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் அவர் அறிவிக்கிறார். அறிவிச்ச உடனே சகோதரர்கள் என்ன பண்ணாங்க?
கமான் யோசேப்பு, இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒருத்தர் வரணுங்கிறதுக்காக எத்தனை வருஷமாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? நாங்கள் உங்களை சேவிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறோம், முழு மனதோடு காத்துட்டு இருக்கோம். அப்படி சொன்னாங்களா? வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சொப்பனம் அவன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவனை பகைத்தார்கள், அவன் மேல பொறாமப்பட்டாங்க. எப்போ இவன் சோழியை முடிச்சு இவன் சொப்பனத்தை முடிச்சு விடலாங்கிறதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அலைஞ்சாங்க. லிட்டரலாக சொல்லணும்னா அப்படிதான். எப்போ இவனை தீர்த்து கட்டலாம், இவன் உயிரோடு இருந்தா தானே இவன் சொப்பனம் நடக்கும். இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த சொப்பனத்தை பற்றி இவன் பேசுவான். அவன் சொப்பனத்தை கேட்ட உடனே அவனுடைய சகோதரர்களுக்கு எரிச்சல் வந்துருச்சான். அவங்க அந்த அளவுக்கு பகைக்கிறாங்க. இவனை உயிரோடே விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. சரி, பெற்றெடுத்த தகப்பன் அவனிடத்துல அவரை கிட்ட சொல்லும் போது யோசேப்பு சொல்கிற, அப்பா இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். யோசேப்புடைய தகப்பன் யாரு? யாக்கோபு. என்ன சொல்றாரு? வான் பண்றாரு, இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் எங்க வச்சுக்காத, இங்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனா அவருடைய இருதயத்துல அதை வச்சுக்கிட்டாரு. இவன் சொல்ற என்னவோ ஒரு புதுசா இருக்கு, நம்ம வான் பண்ணாலும் அவன் திரும்ப திரும்ப சொல்றான்னு மனசுல வச்சுக்கிட்டாரு. ஆனால் கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. இந்த சூழ்நிலைகள் நடைபெறுது. சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்துக்கு போறாங்க. தகப்பன் கூப்பிட்றார், யோசேப்பு உன் சகோதரருடைய நலத்தை விசாரிச்சுட்டு வரணும், நான் கொடுக்குற காரியங்களை கொண்டு போகணும், நீ வா அப்படிங்கும்போது யோசேப்பு, ஐயோ அவங்க அன்னைக்கு சொப்பனம் சொன்னதுக்கே நீ அப்படி இப்படி பேசிட்டாங்க. யோசேப்புக்கு அது தெரிஞ்சிருக்கும், நம்முடைய சகோதரர்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது. அவர்களை விசாரிக்கும்படிக்கு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற இடத்திற்கு தன் தகப்பன் போன்னு சொல்லும்போது யோசேப்பு எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல், எந்த ஒரு காரியத்தையும் அப்படி இப்படின்னு சொல்லலை. ஒரே வார்த்தை சொல்லுவார், இதோ போகிறேன். என்ன சொன்னார்? இதோ போகிறேன். அந்த வனாந்தரத்துக்குள்ள தன்னை பகைக்கிற, தன்னை பொறாமையோடு பார்க்கிற, தன்னை கொலை செய்ய தீவிரிக்கிற சகோதரருக்கு நடுவே இதோ போகிறேன் என்று போறாரு. வனாந்தரத்தில் வழி தப்பி அலைகிறார். ஒரு மனிதன் மூலமாக டைரக்ட் பண்ணப்பட்டு சகோதரர்களை சென்றடைகிறார். யோசிச்சு பாருங்க, தேவ சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் இல்லை. ஆனால் தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றாம நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிறோம்ல, அதை விட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது ரொம்ப ஈஸி. நான் சொல்ல வர்றது புரியுதா? தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்றினான்னா அதுக்கு ஒரு கடினமான பாதை தான், ரொம்ப ஈஸியாலாம் அது நடந்துராது. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் அங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டு இருக்கிறான்ல, அவனுடைய வாழ்க்கை இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றவனை விட ரொம்ப கடினமானது. சில பேர் தேவ சித்தம் அவர்கள் மீது ஊழிய அழைப்பாக இருக்கும், தேவனுக்காக ஊழியத்தை நிறைவேற்ற அபிஷேகம் அவங்க மேலே இருக்கும். அவர்கள் தேவனுக்காக ஊழியத்திற்கு வந்து பாடுகளை பட்டு அப்படி போனால் அது ஒரு கடினமான பாதை. அந்த பாதையை தாண்டி தேவனுடைய ஊழியத்துக்கு நம்மளாம் வந்தால் நம்மளால் இருக்க முடியாது, நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது, நம்ம பிழைப்புக்கு என்ன பண்ணுவோம், குடும்பத்துக்கு என்ன பண்ணுவோம்னு அலசடி பட்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நித்தமும் கண்ணீரும் வேதனையும் வருத்தமும் சஞ்சலமும் தான். இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றவனுக்கு பாடுகள், பிரச்சனைகள், சிறையிருப்பு, குழி எல்லாமே இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் எப்பவுமே ஆளுகை செய்யும். அது அவனுக்கு இல்லை. இதை தேவ சித்தத்தில் யார் நடக்கிறாங்களோ அவர்கள் நல்லா என்ன பண்ணி கொள்ளுவாங்க, விளங்கி கொள்ளுவாங்க. தேவ சித்தத்தில் நடக்கிறது எளிதான காரியம் இல்லை. ஆனால் தேவ சித்தத்தில் அந்த யோசேப்பு நடக்கும்படிக்கு தன்னை என்ன பண்ணி கொண்டார், அர்ப்பணித்து கொண்டார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஹிண்ட் என்னது, அந்த சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கும். இதுதான் அவனுடைய தரிசனம். யோசேப்புடைய தரிசனம் இதுதான். ஆனால் ஆண்டவர், நீ குழியில் போடப்படுவ, சகோதரர்கள் உன்னை கொல்ல தேடுவாங்க, அப்புறம் எகிப்திற்கு நீ அடிமையாக போவ, அங்கே போய் ஒரு பரிசுத்தத்துக்கு என்று ஒரு பரிசுத்த குலைச்சலான காரியங்களை சந்திப்ப, அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போவ, அங்கே போய் பிரச்சனைகளை சந்திப்ப. இதெல்லாம் நடக்கும் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தான் இந்த சொப்பனம் நிறைவேறும். ஆண்டவர் என்ன பண்ணலை, சொல்லலை. ஆண்டவர் கொடுத்தது அந்த பிரதானமான மேலே இருக்கிற காரியம் இதுதான். அதற்கான பாதைகளை ஆண்டவர் முதல்ல அவனுக்கு என்ன பண்ணவே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. இவைகளை எல்லாவற்றிலும், இந்த எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு என்ன பண்ணவே இல்லை. நம்பர் 1 கர்த்தரை விடலை. நம்பர் 2 அவன் பரிசுத்தத்தை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. நம்பர் 3 அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் 2 பேர் சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பவும் போய், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னொடனே, இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தோம்,
சொப்பனம் பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இவைகள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு தானே நான் என் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியில போய் விழுந்து போத்திபார் வீட்டுக்கு வந்து அங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறேன். இனிமே அந்த சொப்பனத்தை நான் என் வாழ்க்கையிலே என்ன பண்ணிட மாட்டேன், அந்த பக்கமே போயிட மாட்டேன்னு யோசிப்பு என்ன பண்ணல, அவன் பெற்ற அந்த கொஞ்ச தாளந்துகளை, அவன் பெற்ற அந்த கொஞ்ச கிருபைகளை, அந்த சொப்பனம் பார்க்கிற அந்த கிருபையை ஒரு ஓரமா வைக்கவோ அதை விட்டு கொடுக்கவோ இல்லை, ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணிட்டே இருந்தார், தீட்டி கொண்டே இருந்தார். நம்பர் 1 அவர் கத்தரை விடலை, நம்பர் 2 பரிசுத்தத்தை விடலை, நம்பர் 3 கத்தர் அவனுக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பொறுப்புல அவர் உண்மையா இருந்தார். ஆமென். இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் ஆடுகளா இருக்கலாம், உண்மையா இருங்க. கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க சின்ன தாளந்தா இருக்கலாம், ஒரு ஆண்டவர் நாம மகிமைக்காக நீங்க பாடுகிற பாடல்கள், ஜெபங்களா இருக்கலாம், ஜெபிக்கிற கிருபைகளை கொடுத்திருக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபைகளை கொடுத்திருக்கலாம், இல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள குணமாக்குகிற கிருபைகளை கொடுத்திருக்கலாம், நீங்க அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும் போது சத்துருவை துரத்துகிற கிருபைகளை கொடுத்திருக்கலாம். பெரிய பெரிய அற்புதங்கள் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமா, உங்க கிரியைகள் மூலமா, இல்ல வேதத்தின் காரியங்களை உங்களுக்கு வித்தியாசமா ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கலாம். என்ன தாளந்து உங்களுக்கு இருக்கிறது, சின்ன தாளந்தா இருக்கலாம், இல்ல உங்கள் சொப்பனங்கள் மூலம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க சொப்பனம் பார்க்கிறது ஏதோ மற்றவர்கள் பார்க்கிறது போல நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இல்லை, ஏதோ ஒன்று வித்தியாசமா என் சொப்பனத்துல நடக்கு, ஏதோ ஒரு விஷயம் சொப்பனம் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேச விரும்புகிறாருங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா, அந்த கொஞ்ச தாளந்துகளை தீட்டுவதில் நீங்க உண்மையா இருக்கும்போது தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில பிரதானமாய் ஒரு நாள் நிறைவேறும். ஆமென். இந்த எல்லா காரியத்திலும் யோசிப்பு செய்த 3 காரியம் என்ன பண்ணல, முதலாவது கர்த்தரை விடலை, 2வது பரிசுத்தத்தை விடலை. இது ரொம்ப 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 முக்கியம். நிறைய வேலைகளை நம்ம கர்த்தரை பற்றி பிடித்து கொள்வோம், கர்த்தரை நம்புவோம்னா பரிசுத்தத்திற்கான நமக்கு வைக்கிற சோதனைகளில் விழுந்து விழுந்து மறுபடி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிச்சிருங்கப்பா, நான் விழுந்து போயிட்டேன், ஒரு வாரம் ஜெபிக்க முடியாமல் அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இந்த பாவம் பண்ணி இல்லை, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நான் தீவிரமாக செயல்படணும். என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் என் பரிசுத்தத்தின் மேலே ஒரு வைராகியமாக இருக்கணும். இந்த காரியத்தில் நான் என் மேலே எந்த ஒரு அசூசியும் பட விடமாட்டேங்கிறதுல நான் வைராகியமாக இருந்தேன்னா என் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறுவது அது உறுதி. அப்போது தேவ சித்தம் என்பது யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரே நாளில் நடக்கிற ப்ராசஸ் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். தேவ சித்தம் ஒரு மனிதன் மேலே வைக்கப்படும் போது இதுதான் உன் அழைப்பு, இதுதான் உன் தரிசனம்னு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார்னா அந்த பாதைகளில் நடக்கிறதற்கான கிருபை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் முழங்கால்களை முடக்கினாதான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமே. தேவ சித்தத்தில் நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு 10 நாளைக்கான சிலபஸ் கொடுத்து இதை போய் படிச்சுட்டு எழுதிட்டு வா, இல்லை, நீங்கள் அன்றாடம் உங்கள் முழங்கால்களை முடக்கினாதான் அது வெளிப்படுத்தப்படும். அன்னைக்கு என்ன தேவ சித்தம், அன்னைக்கு உங்கள் தேவ சித்தத்தில் அன்னைக்கு உங்களோட ரோல் என்ன, அன்னைக்கு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத அன்றைக்கு நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தால்தான் என்ன பண்ணிக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு ஐக்கியப்பட தான் தேவ சித்தம் உங்களில் தெளிவாய் விளங்க ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுக்கு புரியும் இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்று. ஆமென். ஒரு மனிதன் முழங்கால்களை முடக்காம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்காம நான் தேவ சித்தத்தை செஞ்சிருவேன்னு சொல்லவே முடியாது. தேவன் என் தலையிலிருந்து உதிர்ற ஒரு முடி கூட தேவ சித்தத்தின்படி தான் உதிருது. அதனால நான் எப்படி இருந்தாலும் தேவன் என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை ஒரு நாள் நிறைவேற்றிடுவார். நாம் முழங்கால்களை முடக்காத வரைக்கும் தாமதமாகும். கடைசியில் அது எப்படி போய் முடியும்னு தெரியாது. தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபிக்கிறதற்கு நம்மளை அந்த தேவ சித்தத்தில் வந்து நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவார், போராடுவார். அவர் கூட கையை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தேவ சித்தத்தில் நடக்கிறது. ஆமென். இல்லை நீங்கள் அவரோடு கூட போராடிட்டு இருந்தீங்க, அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி தேவ சித்தத்தில் நடக்க முடியும், எப்படி நான் இதை செய்யாமல் இருக்க முடியும், எப்படி இங்கே போகாமல் இருக்க முடியும், எப்படி இதை பார்க்காம இருக்க முடியும்னு பரிசுத்த ஆவியானவரோடு போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவ சித்தத்திலே நம்ம அந்த பரிபூர்ணமான நன்மையை என்ன பண்ண முடியாது, ருசிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி எழுந்திருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். நீங்க சும்மா கர்த்தருக்காக எழும்பி இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும், நான் கர்த்தருக்காக பிரகாசிக்கப்படணும், நான் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும்னா, இன்றைக்கு நம்ம மோசேயுடைய சம்பவத்துல பார்த்தோம் இல்லையா,
நீங்கள் போய் 3000 பேர் ரெவி டீமில் யுத்தம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. யுத்தம் பண்ணுறதுக்கு கோடி கோடியான கூட்டங்கள் இருக்குது. மலை உச்சியில் போய் கையை தூக்கிட்டு நிற்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை. ஆமென். இன்னைக்கு மலை உச்சியில் போய் ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சி அந்த யுத்தத்திற்கான ஜெயமோ தோல்வியோ டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார்கிட்ட தான் இருக்குது? மலை உச்சியில் இருக்கிற அந்த 3 பேர்கிட்ட இருக்குது. அந்த 3 பேராய் நம்ம இருக்கணும்னு தான் ஆவியானவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அந்த 3 பேர் மூலமாக தான் தேவ சித்தம் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். நான் போய் யுத்தங்களை செஞ்சிருவேன், நான் போய் இந்த ஊழியத்தில் நிறைவேற்றிடுவேன், நான் இந்த ஊழியத்தில் மீடியாவில் நான் இதெல்லாம் நான் செய்கிறேன், வர்ஷிப் டீம்லேயே நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் மெயின்டெனன்ஸ்லேயே இதெல்லாம் செய்கிறேன், சபைக்காக நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். களத்திலே நின்று யுத்தம் புரிகிறதற்கு ஒரு 3000 இருக்குது. ஆனால் வெற்றியோ தோல்வியோ தீர்மானிப்பது அவர்கள் எல்லாம் மலை உச்சியில் இருக்கிற 3 பேர். ஆமென். இன்னைக்கு அந்த 3 பேராக தான் கர்த்தர் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த 3 பேரை கொண்டு தான் தேவ சித்தம் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்றப்பட முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலிலே தாயாக எழும்பணும்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவளா நீ எழும்பணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா நீ எழும்பணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். ஏதோ நான் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா என்ன பண்றேன்? வாழ்றேன். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இப்படி தான் இருக்கு. ஊழியம் செய்கிற ஊழியர்களுடைய பிள்ளைகள் கூட பேசும்போது சொல்லிக் கொள்றாங்க, அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு நான் இந்தந்த பாவத்தெல்லாம் செய்யறதில்ல, இந்தந்த காரியத்தெல்லாம் நான் செய்யறதில்ல, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க பைபிள் நான் ஜெபிப்பேன், என்னுடைய பர்சனல் ப்ரேயர் 1 hour அது நான் செஞ்சிருவேன், என்னுடைய உபவாச நாட்களில் நான் உபவாசம் இருந்துருவேன், நான் ஆண்டவருக்காக இந்தந்த கிரியைகள்லாம் செய்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு நான் சுற்றுறதில்ல, உலக பிரகாரமாக நான் எப்படி வாழ்கிறேன்? ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். வேதம் அவர்களைத்தான் என்ன சொல்லுது? பரிசேயன் என்று சொல்லுது. என்ன சொல்லுது? வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் காணிக்கையில் உண்மையாக இருக்கேன், தசம்பாகத்தில் உண்மையாக இருக்கேன், நான் இந்த காரியத்தில் நான் அவனை மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி பாவத்தை பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பாவத்தை பண்ணுறதில்ல. ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கறதுக்கு அவனுக்கு முடியல. நான் பாவின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் பரிசுத்தமாக்கப்பட்டவனை கடந்து போனாமே. தேவ சித்தத்தை செய்யறதற்கு ஏதோ நான் இதில் கரெக்டாக இருக்கேன், அதில் கரெக்டாக இருக்கேன், இவ்வளோ கிரியை செய்கிறேன், இப்படி ஓடுறேன், இப்படி உழைக்கிறேன். தேவ பாதத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் விழுந்து கிடக்குறீங்க. அதுதான் உங்களுடைய வெற்றியோ தோல்வியோ. தேவ சித்தத்தில் நீங்கள் நிற்கிறீங்களா இல்லையா அதை தீர்மானிப்பது தேவனுடைய பாதம் மட்டுமே. ஆமென். ஸோ நம்பர் 1, தாயாக இருக்கணும்னா தாய்க்குள்ள முதல் குணாதிசயம் என்ன? தேவ சித்தத்தை செய்கிறவள் தான் தாய். நம்பர் 2 எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். இயேசுவின் தாய் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். அப்போ தாய்க்குள்ள 2வது கேரக்டர் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவள் தாய். ஆமென். புரியலையா? அவர்களுடைய கர்ப்பத்தை நிரப்பினது என்னது? பரிசுத்த ஆவி. இன்றைக்கு நான் தாயா எழும்பணும்னா உங்களை யாரு நிரப்பணும்? பரிசுத்த ஆவியானவர். யார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தாயின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு தாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவளாய் இருக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவள்னா நம்ம ஜெபிக்கும் போது ஆராதனை வேளையில் ஆண்டவர் மகிமையாக இறங்கி வரும்போது நல்ல தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு ஆவியில் அகமகிழ்ந்து நல்ல ஆண்டவர் அகமகிழ்ந்து சத்தமாக கரங்களை தட்டி உற்சாகமாக அப்போ நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? ஆனால் மரியாள் கர்ப்பவதியாய் அவங்க நிரப்பப்படுறாங்கன்னா அந்த கர்ப்பம் உள்ள அந்த சிசு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து செல்ல இருந்து அது வளர்ந்து அது பரிபூர்ணம் அடையுது. ஆமென். அது ஒவ்வொரு நாள் நடக்கிற ப்ராசஸ். ஒவ்வொரு மணி அவங்க அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அவங்க மறந்துடலாம். தாய் கூட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறத என்ன பண்ணிடலாம்? மறந்துடலாம். ஆனால் அந்த குழந்தைக்கான வளர்ச்சி அது ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? நடந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு நேரம் தன்னோட வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணும்? சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பிடணும்? 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு வகையாக சாப்பிட்ற. எதனால? உள்ளே இருக்கிற நீ உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சில குடும்பத்தில்
கர்ப்பிணிகள் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு என்ன ஆயிடக்கூடாது, ஒன்றும் ஆயிடக்கூடாது. இந்த எண்ணம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா, நீங்க சாப்பிடாம உங்க மாம்சம் அது பலன் இழந்து போனாலும் பரவாயில்ல, நீங்க டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொல்றது, உலகத்தினால புறக்கணிக்கப்பட்டா பரவாயில்ல, உங்களை யாரும் மதிக்கலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆனர் கொடுக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் அவர் பெருகி கொண்டும், அவர் உங்களால் அவர் போஷிக்கப்பட்டு கொண்டும், உங்களால் திருப்தி செய்யப்பட்டு கொண்டும் இருக்கணும். ஆமென். ரெபேக்கால் அதை தான் பண்ணாங்க. நீங்க குடிங்க அந்த தண்ணியை, உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன், அவைகள் குடித்து தீரு மட்டும் நான் ஊற்றுவேன். அந்த ஒரு எண்ணம், அதுதான் ஒரு தாயோடைய எண்ணம். அதுதான் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய குணாதிசயம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களில் பெருகணும், உங்களில் நிறைந்து இருக்கணும். முதல்ல அவர் உருவாகும் போது, ஒரு கர்ப்பம் உருவாகும் போது வெளியில இருக்கிற யாருக்கும் என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லை. சில பெற்றோர்களே 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் என்ன பண்ணிக்கொள்றாங்க, அந்த தாயை என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதே 3-4 மாதங்கள் வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் ஒரு 9 மாதம் 8 மாதமான நிறை மாத கர்ப்பிணியை இந்த உலகத்தில் நடந்து போக சொன்னால் யார் வேணால் என்ன பண்ணிடுவாங்க, இவர்கள் ஒரு குழந்தையினால நிரப்பப்பட்டிருக்காங்கிறது இந்த உலகத்தில் யார் பார்த்தாலும், சின்ன குழந்தை கூட இவங்க வயிற்றுல பாப்பா இருக்குன்னு என்ன பண்ணிடுது, கண்டுபிடிச்சது. அதே போல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ளே அவர் செயலாற்றுகிறாருங்கிறத உங்களாலே சில நேரங்களில் என்ன பண்ணிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நேரம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அவரை நீங்கள் திருப்தி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஒரு நாள் வரும், உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பாங்க. உங்களை பார்த்து இவங்க இன்னார் என்று சொல்ல மாட்டாங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகி இவர் என்று சொல்லுவாங்க. ஆமென். தான் ஒரு தாயுடைய குணாதிசயம். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் விடுதலையாய் நமக்குள்ளே அவர் திருப்தி செய்யப்பட்ட ஒருவராய் நமக்குள்ளே இருக்கணும். அவர் போஷிக்கப்படணும். அந்நாளும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது, நம்ம ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்றார், நமக்குள்ளே பலன் அடைகிறார், நமக்குள்ளே அவர் செயல்பட துவங்குகிறார். அவருக்கு டைம் கொடுக்க அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். முதல்ல தெரியாது, முதல்ல நமக்கே ஒரு டவுட்டா இருக்கும். முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு நமக்கே என்ன பண்ணுவோம், போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்போமா, லைட்டா ஒரு அசைவு இல்லைன்னா ஐயோ போய் டாக்டர் போய் பார்ப்போமா, அப்படியா. இது எல்லாம் தாண்டி ஒரு நாள் வரும், யோசேப்பை பார்வோன் முத்திரை மோதிரத்தினால அலங்கரித்து சிங்காசனத்துல மட்டும் நான் உட்கார்ந்துக்கிறேன்ப்பா, மற்றபடி எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் யாரு தான், நீதான் என்று யோசேப்பை கனப்படுத்துகிற ஒரு நாள் வந்ததில்ல. அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்க நாள் ஒன்று வரும். இவர் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, இவங்க தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், இது விலையேற பெற்ற பாத்திரம் என்று இந்த உலகம் சொல்லும். யார் சொல்லுவா, இந்த உலகம் சொல்லு. யார் உங்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், யார் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, யார் உங்களை தூஷித்து நிந்தித்து உங்களை துரத்தி விடுறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்காங்க. ஆமென். அப்போ 2வது குணாதிசயம், ஒரு தாயா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நான் சொல்லுவேன், அவர் நமக்குள்ள இருக்கிற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அவர் என்னுடைய ஆற்றல். நான் பேசுறதுக்கு எனக்கு எனர்ஜி தேவைப்படுதில்ல, என் கரத்தை அசைக்கணும். யோசிச்சு பாருங்க, பலவீனப்பட்டு ரொம்ப ரொம்ப ஃபீவர், ஒரு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுற சிச்சுவேஷனில் நம்ம எழும்பி உட்கார்றதுக்கே எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னு அப்போ புரியும். அப்போது நம்முடைய எனர்ஜி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தலையை தூக்கி வைக்கணும், கிருகிருன்னு சுற்றி திரும்ப என்ன பண்ணிடுது, எனர்ஜி இல்லைன்னா கீழே விழுந்துடும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எப்படி செயல்படுது, இதே போல் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாதுங்கிற அந்த ஆணித்தரமான அவர் மேலே வச்சிருக்கிற அந்த உறுதிப்பாடு நமக்கு வேணும். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஜீரோ கூட மதிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும். ஒரு தாய்க்கு அந்த குணம் வேணும். வேதமாக தான் சொல்லுது. நம்பர் 2 என்னது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவள். எல்லா ஆங்கிள்லையும் எங்கே போனாலும், ஒரு இடத்துக்கு போகணுமா, பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, நீங்கள் வரலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போய் அங்கே போய் சும்மா நின்று டப்பா டான்ஸ் ஆடிட்டு வர்றதுக்கா, நீங்கள் வந்தால் தான் எனக்கு மகிமை, நீங்கள் வந்தால் தான் எனக்கு மேன்மை, நீங்கள் வந்தால் தான் எனக்கு ஆனர், நீங்கள் வராமல் நான் சும்மா போய் நின்று என்ன பண்ணுறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே போனாலும் அழைத்து செல்லுங்க. அவர் எங்கே போனாலும் உங்கள் தலைகளை நிமிர்ந்து உங்களை வாழ பண்ணுவார். ஆமென். அதுக்கு தேவை, யோசேப்பு எப்படி இருந்தாரு, பரிசுத்த வைராக்கியத்தோடு இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் வாங்கன்னு கூப்பிட்டு ஜாலியா பீச்சு பார்க்குன்னு சுத்துறதுக்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அழைத்து கொண்டு போற இடம் பரிசுத்தமா இருக்கணும்.
பரிசுத்தம் இல்லாத இடத்துக்கு அவரால் வர முடியாது. பரிசுத்தம் இல்லாத காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அவரால் பார்த்துட்டு சகிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல நீங்கள் நேரம் செலவிடுறத அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல நீங்கள் ரொம்ப வாஞ்சியோடு ஆசையோடு போகிறத பார்த்துட்டு அவருக்கு கண்ணீர் தான் வரும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட அழைத்து செல்லணும்னா நாமும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத உணர்ந்தவர்களா இருக்கணும். நம்பர் 1, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தாயா நீ எழும்பணும். நம்பர் 2, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட தாயா எழும்பணும். நம்பர் 3 சொல்லி முடிச்சிடலாமா? எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 7:25. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவள் தாய். ஆமென். இந்த உலக மனுஷங்க கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்காக க்யூவில் வெயிட் பண்ணி, லஞ்சம் கொடுத்து வெயிட் பண்ணி, இவங்க எனக்காக பேசி இந்த வேலையை வாங்கி தந்துடுவாங்களா, இவங்க எனக்காக பேசி இந்த காரியத்தை செஞ்சுருவாங்களா, இவங்க கிட்ட போய் ஒரு மணி நேரம் பேசணுன்னா நமக்கு இந்த காரியம் நடக்குமா, இவங்க கிட்ட போய் கைடன்ஸ் கேட்டால் நம்மளை இப்படி போய் எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களா, மனிதர்களுடைய பாதத்தில் விழுந்து கிடந்த மனிதர்களுக்காக கெஞ்சி மனிதர்களுக்காக காத்திருக்கிறவள் அல்ல தாய், கர்த்தருடைய பாதத்தையே நம்பி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவள் தாய். ஆமென். நம்பர் 3 ரொம்ப முக்கியமான காரியம். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு காரியம் செய்து முடிக்கிறதுக்கு சக்தி இருந்ததுன்னா நம்ம ஏசப்பா ஓகே நான் இங்கே போகிறேன் வந்துடுங்க, நம்ம ப்ரேயர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு கடந்து செல்கிறேன், என் கூட வாங்க, என் சமூகம் வரும்னு சொன்னீங்கல்ல, அது வரும் நீங்களே, இது வரும் நீங்கள், எல்லாமே வாங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ஆனால் அங்கே நம்ம போனால் ஒரு வேலை நடக்காது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ரேயர் எப்படி இருக்கும்? ஏசப்பா தயவு செஞ்சு என் கூட நீங்கள் இருக்கீங்கிறத நிரூபிங்க ஆவியானவரே, நான் உங்களுக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? லெட்டராக எழுதுவோம். ஆண்டவரே கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், நான் எவ்வளோலாம் ஜெபிக்கிறேன், எவ்வளோலாம் உண்மையாக இருக்கேன், அன்னைக்கு கூட அவங்க அவ்வளோ கேவலமாக திட்டினாங்க, நான் என்ன பண்ணேன்? அமைதியாக இருந்தேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துவோம். நம்மளுடைய நல்ல அருமை பெருமைகளெல்லாம் ஞாபகப்படுத்தி ஆவியானவரே என் கூட என்ன பண்ணுங்க, அல்லது இயேசுப்பா இந்த காரியத்துக்கு நான் எல்லா இடத்துலையும் பார்த்து எல்லா கதவும் இருக்க மூடி கொண்டது, வேற வழியே கிடையாதுன்னு காலில் விழுறது. அப்படி அல்ல, அப்படி இருக்கிறவங்க தாய் அல்ல. ஒரு காரியம் நம்மை நோக்கி வரும்போது, ஒரு தேவை நம்மை நோக்கி வரும்போது, ஒரு பிரச்சனை, ஒரு பாவம் நம்மளை நோக்கி வரும்போது வேகமாக ஓடி போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவள் தாய். ஆமென். அது தாயோட ரொம்ப முக்கியமான குணாதிசயம். ஒவ்வொரு நாளும் நான் இதை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. எப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியில் போவாங்க, நம்ம இந்த ஒரு மூவின்னு வச்சுக்கோங்க, இந்த மூவி பார்க்கலாம், எப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் வெளில போவாங்க, இவங்ககிட்ட பேசலாங்கிற காலம் போய் எப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் போவாங்க வேலைக்கோ இதுக்கோ ஸ்கூலுக்கோ போவாங்க, நான் போய் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடக்கலாம். இந்த மாற்றம் உங்களுக்குலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தாயாக டெவலப் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மனிதர்களுடைய பிரச்சனத்தில் நான் நிற்கணும்னா என்னுடைய எனர்ஜியை நான் பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டால் மட்டும்தானே முடியும். என் குடும்பத்தை நடத்தணும்னா, ஊழியத்தை நடத்தணும்னா, ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஆண்டோடைய காரியங்களை செய்கிறதற்கு, ஒரு குடும்பத்தின் காரியங்களை யோசிக்கிறதற்கு பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஆண்டவர் பாதம் எப்போ நான் போய் நான் ஃப்ரீயாக தேட முடியும்? என்னுடைய இந்த காரியங்கள்லாம் மூவ் ஆயிடுச்சா, ஓகே நான் யாரை போய் பார்க்கணும்? இப்போது இது நானும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் எந்த சூழ்நிலை அவர் பாதத்தை பிடிச்சவங்கள அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட்டதே இல்லை. எந்த மனுஷனாக இருந்தால், அவருக்கு துரோகம் பண்ண மனுஷனாக இருக்கட்டும், அவரை அவமானப்படுத்தின மனுஷனாக இருக்கட்டும், பைபிளை தூக்கி எறிஞ்சு எத்தனையோ பேர் அவர் பாதத்துக்கு வரும்போது அவர் அள்ளி அணைத்து கொண்டார். நிறைய பேர் வேதத்தை புறக்கணிச்சவங்க, கர்த்தரை புறக்கணிச்சவங்க, ஆண்டவரை தேடி வரலாமான்னு தூரத்தில் வரும்போதே எப்படி அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் ஓடி போய் அவர்களை கட்டி அணைத்து கொண்டார். அதே போல அவருடைய பாதத்தை நோக்கி ஓடி வர்றீங்கன்னு உங்க இருதயம் அவர் பக்கம் திரும்பிருச்சுன்னு அவர் பார்த்துட்டாலே அவர் உங்களை நோக்கி ஓடி வந்துடுவார். ஆமென். வரியா வா, எப்போ வந்து என் காலில் விழுவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றதில்லை, நீ எங்கெங்க சுத்துன்னு தெரியும், நீ இப்படி வந்து ஒரு நாள் விழுவேன்னு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் அங்கே நான் என் தகப்பன் இடத்திற்கு போவேன் என்று நீங்கள் திரும்புங்க, உங்கள் தகப்பன் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். ஆமென். அதுதான் நம்ம தகப்பன். ஆமென். அப்போ 3வது, ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? டோட்டலாக எனக்கு எல்லாமே எப்படி இருக்கு? வாஷ் அவுட். டோட்டலாக ஒன்றுமே இல்லை என் சைடு. எப்படி இன்னைக்கு காலையில் கேட்டோம் இல்லையா, 2 கரங்களை உயர்த்திட்டோன்னு என்ன அர்த்தம்?
என் கையிலையும் ஒன்றும் இல்லை, என் பையிலையும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. அதே போல் பாதத்தில் விழுந்து கிடக்கிறதுனா அதுதான். ஆண்டவரே, நான் எந்த மனுஷக்கிட்ட போனாலும் தோல்வி தான். எந்த காரியத்தை நான் என் மாம்ச முயற்சினாலே ஸ்டெப் எடுத்து வச்சனாலும் அது தோல்வி தான். நீங்கள் வாங்க என் கூட, நீங்கள் வர்ற வரைக்கும் நான் எங்கே தான் இருப்பேன்? உங்கள் காலை பிடிச்சி உங்கள் காலிலே தான் நான் விழுந்திருப்பேன். அதுதான் ஒரு தாயோடைய குணாதிசயம். ஸோ திரும்ப சொல்லிடலாமா? நம்பர் 1, தாயாக நம்ம எழும்பணும்னா முதல் தாய்க்குள்ள குணாதிசயம் என்ன? தேவ சித்தத்தை செய்வதற்கு தாயா நீங்க எழும்பணும். நம்பர் 2, பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட தாயா இருக்கணும். நம்பர் 3, கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற தாயா. இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.